கேமரா ஆன் பண்ணியாச்சா? ஆன் பண்ணியாச்சு. பேசு. நம்ம ஏதாவது பேசுனதுக்காக யூடியூப்ல போடுறோம். பேச முடியாதா? பேச முடியாதா? तमिलनाडु है பேரிடர் நிவாரணம் नहीं है. तमिलनाडु है नीट विलக்கு नहीं है. तमिलनाडु है जीएसटी निधि பங்கீடு नहीं है. तमिलनाडु है एजुकेशन फंड नहीं है. तमिलनाडु है नहीं है. नहीं है. नहीं है. नहीं है. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கே எத்தனை நகிகை வருதுன்னா ஒரு லோடு ஏற்றிட்டோம்னா எத்தனை நகிகை வரும்? அதுதான் ஒருத்தர் சொல்றாரு தமிழ்நாட்டுல. என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் இந்தி படிச்சீங்கன்னா பிரதமர் பேசுறத நேரடியாவே கேட்கலாம், நேரடியாவே புரிந்து கொள்ளலாம். அப்படி என்ன பேசுறாரு பிரதமர்? நகிகை தான். எதுக்கு எடுத்தாலும் நகிகை நகிகை நகிகை. இதுக்கு எதுக்கு நம்ம ஹிந்தி கத்துக்கணும்? நகிகை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு ஹிந்தி கத்துக்கணும்? அதான் தெரியுமே. அதான் இன்னொரு சொல்றாரு மத்திய அமைச்சர். என்னன்னு? ரயில் ஏறி கும்முடி பூட்டியை தாண்டி போனோம்னா சிரிச்சுக்கிட்டே ஹிந்தியில திட்டுறான். என்னன்னு திட்டுறாங்களா? என்னன்னு திட்டாங்கன்னு தெரியல. அதனால ஹிந்தி கத்துக்கணும். யார் திட்டினது? யாரை திட்டது? ஏன் பாஸ், யாரோ ஒரு ஹிந்திக்காரன் உன்னை திட்டிருக்கான், உங்களை திட்டிருக்கான். அது உங்க பிரச்சனை. நீங்க தான் ஹிந்தி கத்துக்கணும். ஏப்பா ஒருத்தர் அவர் திட்டினாரா அதுக்கு நம்ம ஹிந்தி கத்துக்கணும். நீ திட்டினது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க என்ன ஹிந்தி கத்துக்கணும்? என்ன புதுசா இருக்கு. என்ன சொல்ல இல்ல, நடுராத்திரி 12 மணிக்கு நான் என்ன சுடுகாட்டுக்கு போறது, சுடுகாட்டுக்கு போறேன் அப்படிங்கிற கதையா இருக்கு. ஹிந்தி கத்துக்கிறேன்னு ஹிந்தி கத்துக்கலாம். நாங்க வந்து காசு தர மாட்டோம். அமைச்சர் ஆமா ஒன்றிய கல்வி அமைச்சர் அதுவும் இப்ப பாராளுமன்றத்துல இன்னைக்கு பேசி சொல்லிட்டாப்ல தமிழ்நாட்டு எம்பிக்களும் தமிழர்களும் நாகரிகமற்றவர்கள், ஜனநாயகமற்றவர்கள். ஒன்றும் சொல்லக்கூடாது. நாகரிகமற்ற நம்ம ஏதாவது சொன்னா நறுக்குன்னு சொல்லி வேற போடுவோம். ஆமா, நாங்க நாகரிகமற்றவர்கள். தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள். எந்த நாகரிகம்? ஆரிய நாகரிகமற்றவர்கள். ஆரிய நாகரிகம் அற்றவர்கள். யாரை பார்த்து என்ன நாகரிகமற்றவர்கள் சொல்றாங்க? அப்படி இருக்கு நிலைமை. என்ன சொல்றாங்கன்னா மும்மொழி கொள்கை. இங்க வந்து இந்திய எதிர்த்தா தான் நாங்க காசு தருவோம், கல்விக்கான நிதியை தருவோம் அவரு பிரஸ் பண்றாங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா கையெழுத்து இயக்கணும் நடத்துறாங்க. பிஸ்கட் கொடுத்து வாசல போயிட்டு கையெழுத்து கையை பிடிச்சி இழுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேங்கிறான். உடனே ஒருத்தர் பாருங்க, அந்த கட்சியில உள்ள ஒரு வழக்கறிஞர் ஒரு கேஸ போட்டாப்ல. என்னென்ன போட்டா? இது மாதிரி இந்திய கத்துக்கிறோம் தமிழ்நாடு அந்த போட்டான ஒருத்த கேஸ். உடனே கொள்கை தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு கேஸ போட்டான். உடனே போன போட்டார் தலைவர். யாரு? வக்கீலுக்கு. ஆமா, சொல்லுங்க. ஏப்பா எங்க நீதிமன்றத்துல கேஸ போட்ட? ஆமாண்ணே, தலைவர் சொல்லிட்டே இருந்தார்ல மும்மொழி கொள்கை வேணும்னு, அதனால கேஸ போட்டேனே. தம்பி, யாரை கேட்டுப்பா கேஸ போட்ட? சட்ட ரீதியா அணுகணும்லண்ணே. சட்ட ரீதியா அணுகணும், அது சரி. நம்ம வெளியில தான் பிஸ்கட் கொடுத்து பென்சில் கொடுத்து கையெழுத்து வாங்குறோம். உன்னை யார் நீதிமன்றத்துக்கு போக சொன்னது? ஏன்னா 56 இன்ச்சு மார்பளவு கொண்டவர், அவர் சொன்னா ரொம்ப சரியா இருக்கும்னே. தம்பி, நான் சொல்றது புரிதல் நீ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்கிறதுனால தானே கேஸ் போட்டேன். நீ போய் உடனே கேஸ் வாபஸ் வாங்க. ஏன்னா என்னென்ன பிரச்சனை? நீதிமன்றத்துக்கு போனா கேஸ் நிக்காதியா, நம்மள தையா கொட்டுவாங்க. என்னென்ன சொல்ற? ஐயோ, கேஸ வாபஸ் வாங்குப்பா. எப்படி கேஸ் நிக்காதுன்றிய? ஐயோ, நீதிமன்றத்துல நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தி விலக்கணும் பாராளுமன்றத்துல பிரதமர் சொல்லியிருக்கிறா இருக்கு. நீதிமன்றம் தலையிட்டு ஆமா மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்காருன்னு ஒரு தீர்ப்பு சொல்லிச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு, தமிழ்நாட்டில் நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு போன்ல திட்ட. அடடா, இவன் ஏதோ பெரிய ஆளு நினைச்சு அவன் கேச போட, இவன் அமைதிப்பட அமாவாசையா இருந்திருக்கான். அது மாதிரி அதுல பிரச்சனை இருந்துச்சுல. அந்த வக்கீல் திருப்பி சொல்றாப்ல தலைவர்கிட்ட, என்னன்னு? தலைவர் இன்னைக்கு கேஸ் வாபஸ் வாங்க முடியாதுன்னு. வெள்ளிக்கிழமை 5 மணி ஆச்சு, சனிஞாயிறு 2 நாள் கழித்துதா வாழ ஆப்பசத்தை குரங்கு மாதிரி ஆப்ப அசைச்சிட்டு வாழ உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சா. அந்த மாதிரி நீ நல்லா எடுத்து கட்டுற சொல்றீங்க. சூப்பரா இருக்கு. முடியல. அதாவது இப்ப ஹிந்தி கத்துக்கணும் அதுல மாநிலத்தோட முடிவு. கல்வி வேணுங்கிறவன் கத்துக்க போறான். இந்த நேஷனல் பர்மிட் லாரி ஓட்டுறான், 13 மொழி பேசுறான். அவன் என்ன சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சான்? அதானே. ஆமா, ஜல்லின்னு போய் ஜல்லு வர்றேன். கன்னியாகுமரியில ட்ரெயின் எடுத்து எங்கெங்கயோ போயிட்டு வருது. ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வருது. ஆமா, இதுல ஓட்ட டிரைவர் டிடிஆர் என்ன எல்லா லாங்குவேஜும் கத்துக்கிட்டா போறேன். அது மொழிங்கிறது அவனுக்கு தேவைப்பட்டதை உள்ளாங்க. இதை கொண்டு ஏன் திணிக்கிற? ஹிந்தி படிச்சால் இந்தியா முழுக்க போகலாம். ஏன்டா வடக்கே இங்க வர்றேன்? ஹிந்தி படிச்சுட்டு இது நம்ம பெரிய இல்ல, நம்ம ஜெய்ஸ்வந்த் சிங்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு. சரி, அவரோட பேட்டி பார்க்க. அவர் வந்து ஹிந்திக்காரர் தான். ராஜஸ்தான் அங்கிட்ட பூரா இந்தியா ஆயிட்டாங்க. அவர் சொல்றாப்ல தெளிவா நல்ல தமிழ்ல சொல்றாப்ல, ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்,
ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேப்பா. ஹிந்தி படிச்சவன் பூரா இங்கதான் வேலைக்கு வர்றான், நீ இந்திய படிச்சுட்டு எங்க வேலைக்கு போற அப்படின்னு கேக்குறேன். இது சாதாரண லாஜிக். இதுக்கு மேல அவங்களை எதை கொண்டு அடிக்கிறது முடியல. பேசி 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 நம்ம டயர்டா ஆகிக்கிறாங்க. ஏங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப கூட ஒரு கணக்கெடுப்பு சொன்னீங்களா இல்லையா? என்ன கணக்கு சொன்னாங்க? இருமொழி ஆங்கில கல்வியை அதிகமா அதாவது தாய்மொழி முதல் மொழியா தாய்மொழியை கத்துக்கிறது. ஆமா. ரெண்டாவது இருமொழி கொள்கையில வந்துட்டு ஆங்கிலத்தை கத்துக்கிற மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த மாநிலங்களோட ஜிடிபி ரேட், அதாவது எம்பவர் ஹியூமன் எம்பவர்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து அதிகமாகுது. மனித வளம் மேம்படுது. மனித வளம் மேம்படுதுன்றாங்க. இப்போ இந்த மாதிரியான மாநிலங்கள் இருமொழி கொள்கை, அதாவது ஆங்கிலத்தை இருமொழி கொள்கையை எடுத்துக்கிட்ட மாநிலங்களுக்கு ஹிந்தி படித்த மாநிலங்கள்ல அங்க இருக்கிற தொழிலாளர்களோட வரவு வந்து அதிகமா இருக்குன்றாங்க. அங்கேருந்து இங்க அந்த ஆங்கிலத்தை இருமொழி கொள்கையை எடுத்துக்கிட்டவங்களுக்கு. இப்ப சஞ்சய் என்ன சொல்றாப்புலன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்ல சொல்றேன். அது ஆங்கிலத்தை 2வது படமா எடுத்து இங்க படிச்சவங்க மாநிலங்கள்ல இங்க வந்து தொழில் பெருகி இருக்கு. அதனால வடக்கே இருந்து இங்க வந்து வேலை பாக்குறாருன்னு இவர் சொல்றாரு. இப்ப நான் கரெக்டா சொல்றேன் நீங்க சொன்னது? இவ்வளவு நேரம் நான் ஹிந்தியில சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லங்க, நீ வடக்கு ஜிடிபி தான் பாக்குறதுக்கு பயந்துருவாங்க. ஆமா, தமிழ்நாட்டு ஆளுகளுக்கு புரியுங்க. ஆமா, தமிழ்நாட்டு ஆளுகளுக்கு புரியல. அது மாதிரி இப்ப நம்ம வந்து மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது. எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மொழிகளின் தாயை வந்து மொழியா கொண்டவங்க. அதனால நம்ம எல்லா மொழிகளையுமே கரெக்டா தான் பாக்குறோம். எல்லா மொழிக்கும் அதோட வேல்யூ கொடுக்கணும். மொழிக்கு எதிரானவர்கள் நிச்சயமா கிடையாது. ஆனால் மொழி திணிப்புக்கு எதிரானவர்கள் நிச்சயமா. அது இந்தி மொழியில எந்த மொழி திணிப்பா இருந்தாலும் எதிர்ப்போம். திணிச்சாலும் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்திய தான் எதிர்க்கிறாங்க. இந்திய தான் நீங்க எந்த மொழியை திணிச்சாலும் எதிர்ப்போம். அவ்வளவுதான். நாங்க தேவைன்னா நாங்க கற்றுக்கொள்றது தடை இல்லை. இப்ப பாருங்க, வட மாநிலங்கள்ல அங்க என்ன லெவல்ல இருக்கு, 90% ஹிந்தி தான். அங்க இருக்கிற பிற தாய்மொழியை அழிச்சுட்டாங்க. அந்த சின்ன போஜ்பூரி அந்த மாதிரி குட்டி குட்டி மொழிகள், அசாமீஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன மொழிகள் எல்லாம் வந்து அதாவது தான் அழியிறோம்னே தெரியாம அழிஞ்சு போச்சு. அது காரணம் என்ன? ஹிந்தி தான். சொன்னா கூட நீங்க ஏதாவது சங்கடப்படுவீங்க. என்னங்க நீங்க கும்புற சாமி நம்ம கும்புற சாமின்னு சொல்லுவோம். நம்ம கும்புற சாமியை ஒரு மொழி தான் ஏத்துக்கிறது. சாமியே ஒரு மொழி ஏத்துக்கும் போது எங்களுக்கு மட்டும் ஏன் 3 மொழி கத்துக்க, 4 மொழி கத்துக்க, 5 மொழி கத்துக்க? அப்ப அந்த மும்மொழி கொள்கையை கோயிலையும் அமல்படுத்துவோமா? படுத்திடுவோமே. இந்தியிலே ஒருத்தர் அர்ச்சனையை போட்டு விடு, அங்கிட்டு கன்னடத்துல ஒரு அர்ச்சனையை போட்டு விடுறான், தமிழ்ல ஒன்று போட்டு விடு, எல்லாருக்கும் போட்டு விடு. சாமியே ஒரு மொழி தான் ஏத்துக்குது, எங்களை மட்டும் ஏன் மும்மொழி கொள்கையில ஏத்துக்க? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள மும்மொழி கொள்கைக்கு வர சொல்றாங்களே, இவங்க இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள் சொன்னா, பீகார் போன்ற சில மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கைக்கு வா. முதல்ல அவன் படிக்கிறது அதனோட லாங்குவேஜ் மட்டும்தான். ஆமா, வேற எதுவும் படிக்கிறது இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆங்கிலத்துக்கான ஆசிரியரை நியமிக்காம இருக்கிறாங்க. நிறைய அரசு பள்ளிக்கூடத்துல ஆங்கிலத்துக்கான ஆசிரியரை நியமிக்காம இருக்கிறாங்க. அவன் ஒரு வாத்தியார் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஜனவரின்னு இங்கிலீஷ்ல இருந்து சொல்றான். JANRY. என்ன அது அப்படின்னா ஜனவரி அப்படிங்கிறான். அவன் இங்கிலீஷ் வாத்தியாரான். இந்த லட்சணத்துல படிச்சாங்கன்னா அவன் எந்த லட்சணத்துல புள்ள வெளியில வரும்? எப்படி வரும்? ஆமா. ரெண்டாவது இப்ப கூட சமீபத்துல ஒரு செய்தி இதுல போட்டிருந்தாங்க, தொலைக்காட்சி. ஒசூர் பக்கத்துல வந்து அதிகமான புலம்பெயர்ந்த தொழிலாளர் இருக்காங்க. ராஜஸ்தான, நான் கூட பார்த்தேன். ஆமா, ராஜஸ்தான, பீகார், இந்த ஏரியாவுல இருக்கிற பசங்க தொழிலாளர்கள். அந்த குழந்தைகளை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளியில படிக்குது. தமிழ்லயும் படிக்குது. ஏன்னா தமிழ் தேவை, படிக்குது. அப்ப தமிழ் படிக்கும் போது பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டியில சொல்லுது, எங்களுக்கு இந்த மாதிரியான வசதி அந்த மாநிலங்கள்ல இல்ல, நான் பள்ளிக்கூடத்தே பார்த்ததில்லை, நாங்க பார்த்ததில்லை. அப்ப நாங்க சொல்லல, அந்த பொண்ணு சொல்லுது, எங்களுக்கு இந்த மாதிரி 2 நேரம் சோறு போடுறது இல்ல, இங்க பள்ளிக்கூடத்துக்கு உடுப்பு கொடுக்கறது இல்ல, பை கொடுக்கறது இல்ல, எழுது பேனா புத்தகம் கொடுக்கல அப்படின்னு. நாங்க செருப்பு உட்பட செருப்பு இன்னொன்று தெரியும்ல, சில பேருக்கு தெரியாது பாக்குறவங்களுக்கு. ஷூவும் உண்டு, செருப்பும் உண்டு. ஷூ இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போட்டு வரணும், செருப்பு மற்ற நாள்கள்ல போட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி செருப்பு உண்டு, ஷூவும் உண்டு. அப்படி போட்டு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க, பேனா கொடுக்குறாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல. வட மாநிலத்துல சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லுது. பச்சைப்புள்ள போய் சொல்லாது. ஆமா. ஏன் அது சொல்றோம் அப்படின்னா, அங்க கல்வி இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்திய தவிர வேற எதுவும் தெரியாது. ஆமா, அப்படி சொல்ற. பிரதமர் பேசினா பிரதமர் ஆங்கிலம் படிக்க கத்துக்க சொல்லுங்க. அவர் இங்க வந்தா திருக்குறளே தப்பா படிக்கிறாரு. அவரா முதல எத்தலாம் ஆதிபாகன் முட்டலே உலகே. இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நாம இன்னொரு தடவை தமிழ் படிக்க வேண்டியது. வந்தா 4 வருஷம் அவர் பாடிதான் பேசாரு. ஆனா இன்னொரு தகவல் தெரியுமா, இவர் வந்து குஜராத்தோட முதலமைச்சரா இருந்தார் தெரியுமா? அப்ப இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்தாரு அவரு. இப்ப உனக்கு வந்தா எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியா? சூப்பரா இருக்கு. எடுத்து விடணும். இப்ப இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே இப்ப
தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு உத்தரவு போட்டாப்புல, இங்க தெலுங்கு தான் முதல் பாடம், எல்லாரும் தெலுங்குல தான் கையெழுத்து தெலுங்குல தான் போடணும். எழுதணும். எங்க தெலுங்கானாவில். தெலுங்கானாவில் மத்திய பிரதேசத்துல அவங்க தான் ஆடுறாங்க. யாரு? அவங்கதான் யாருன்னு சொல்றேன். அந்த பிரதமர் என்ன சொன்னாரு? டபுள் இன்ஜின். ஆமா, அந்த பிரதமர் அந்த முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இங்க மத்திய பிரதேசத்துல சொந்த தாய்மொழியில தான் கையெழுத்து போடணும், அலுவல் மொழியாவும் தாய்மொழி தான் இருக்கணும்னு சொல்றாரு. இங்க மட்டும் வந்து எதுக்கு இப்ப தமிழ்நாடு சொன்னோம்னா ஒரு 6 மாநிலங்கள் முடிச்சுக்கிச்சு. பஞ்சாப் பிரதமர் நினைக்கிறேன். பிரதமர்னே வருது, நமக்கு என்னன்னே தெரியல. நம்மளால ஆக புரியலன்னு தெரியல. போன வீடியோ பேசலப்பா இல்லையா? அதோட தாக்கம் இன்னும் வந்து பஞ்சாப் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? அங்க பஞ்சாபி தான் தாய்மொழியில தான் கையெழுத்து போடணும், அதுதான் அலுவல் மொழின்னு சொல்றாங்க. இப்ப என்னைக்குமே தமிழ்நாடு எகிரி அடிக்குது இல்ல, இப்ப முடிச்சுக்கிறது இல்ல. அதனால மொழி திருப்பி நம்மளுக்கு கூடாது, அவ்வளவுதான். இந்த கொடுக்க வேண்டிய காசை அந்த கல்வி அமைச்சர் இருக்காருல்ல, அந்த கல்வி அமைச்சர் உடனே தமிழ்நாடுக்குள்ள நிதியை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு ஆங்கிலம் தாய்மொழி இருக்கு, அது போல தாய்மொழி வரலாறு இருக்கு, நமக்கு இருக்கு. அலுவல் மொழியா அயலக மொழியா ஆங்கிலம் இருக்கு, போதும் எங்களுக்கு. துணை ஜனாதிபதி ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, ஒரு பிராந்தியத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால், அழிக்க வேண்டும் என்றால், அதை கைப்பற்ற அந்த ஒரு பிராந்தியத்தை அழிக்க பெருசா போய் பீரங்கெல்லாம் கொண்டு போவானா. ஆமா, அவனோட மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சிதைச்சு விட்டு அவன் அழிஞ்சிருவான் அப்படின்னு ஜனாதிபதியே சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களே சொல்றாங்க. ஆமா, அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க, ஒரு பிராந்தியத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால், அழிக்க வேண்டும் பெரிய பிரயத்தனப்பட தேவையில்லை நீ. ஆமா, அவன் மொழியையும் பண்பாட்டையும் அழிச்சு விட்டு, அது மாதிரி நம்மளுடைய கொண்டு இந்திங்கிற பேர்ல சமஸ்கிருதத்தை நம்ம திணிக்கிறான். அதை நோக்கி தான் போறேன். இன்னைக்கு மத்திய அரசு அறிவிக்கிற எல்லா திட்டங்கள்லயுமே பேர் எதுல இருக்கு? சமஸ்கிருத பேர்ல தான் இருக்கு. உஜ்வால் திட்டம், பிரதான் மந்திரி யோஜனா திட்டம், கிராம புரஸ்கார் என்னமா சொல்றாங்க. நமக்கு வாயில ஒரு இலம் விளங்க மாட்டேன். நம்ம தெளிவா சொல்லுவாங்க, இந்தி வேணாம் போடா, எதுக்குடா அது நமக்கு. ஆமா, அவனே அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் இங்கிலீஷ் படிச்சு நான் வெளிநாட்டுக்கு இதை விட பெரிய வேலைக்கு போறேன். நான் என்னத்துக்கு ஹிந்தி படிச்சுட்டு அங்கே வந்து வேலை செய்கிறேன். இந்தி வேணாம் போடா.